வெல்கம் டு கிராண்ட்மா சமையல். இங்கே என்ன செய்ய போகிறோம், சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை வச்சு ஜூஸ் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க ஐஸ். எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருள் வாங்க ஐஸ் பார்க்கலாம். ஐஸ் இது தேவையான பொருள் பொன்னாங்கண்ணி கீரை, சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை. சொல்லுங்கள். சிவப்பு பொன்னாங்கண்ணி வைத்து நம்ம ஜூஸ் தயாரிக்க போகிறோம். சிவப்பு பொன்னாங்கண்ணி கண்ணுக்கு ரொம்ப நல்லது. அது சின்ன குழந்தைங்க பெரிய ஆள் எல்லாருமே குடிக்கலாம். அதுக்கு கொஞ்சம் பனங்கற்கண்டு, மிளகு பொடி, அதான் நம்ம ஜூஸை அரைக்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். எடுத்து அரைச்சா இதை அரைக்க போகிறோம். இதே போல் அரைச்சிக்கலாம் வாங்க ஐஸ். இதே போல் நம்ம அரைச்சி எடுத்து இதை மட்டும் எடுக்கணும். இது வாங்க நம்ம இதே போல் அமைக்கலாம். இது சாறு மட்டும் நம்ம தேவைப்படும். வாங்க ஐஸ் கிளாஸில் ஊற்றிக்கலாம். சாரோட காய்ச்சின பனங்கற்கண்டு சாறு, மிளகு பொடி, சிவப்பு பொன்னாங்கண்ணி சிவப்பு பொன்னாங்கண்ணி எல்லாருக்கும் டிவி, லேப்டாப் பார்க்குறது, டிவி பார்க்குறது, செல்லு பார்க்குறது, இதுக்கெல்லாம் கண் சீக்கிரம் கெட்டு போகும். அதனால் இப்படி எல்லாருமே ஒரு 50, இது 3 பேர் குடிக்கலாம். 50 ml, பெரிய ஆளுக்குன்னா 50 ml, சின்ன பிள்ளைகளுக்குன்னா 20 மில்லி தினம் குடித்தாலும் நல்லது தான். ஆனால் வாரத்தில் ஒரு 2 நாளைக்கு குடிங்க. கண் ஒளியை தரும். கண் சீக்கிரம் கெட்டு போகாமல் பாதுகாக்கப்படும். இப்போ பார்க்குற கம்ப்யூட்டர், லேப்டாப், கம்ப்யூட்டர், செல் பார்க்குறதுக்கு நம்ம இது போல் ஜூஸ் வாரத்தில் ஒரு 2 நாளைக்கு குழந்தைகள் பெரியவங்க எல்லாருமே குடித்தோம்னா கண் கெட்டு போகாமல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். கண் ஒளியோடு இருக்கும். அதுதான் குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது பனங்கற்கண்டு சேர்த்து கொடுங்க. வெதுவெதுப்பான வெந்நீரில் கொடுங்க. கூலிங்காக இருக்கும்போது குழந்தைகள் குடிக்க வேண்டாம். பெரிய ஆளுகளுக்குன்னா ஒன்றும் செய்யாது. கிளைமேட்டு வெயில் நல்லா இருக்கும்போதுன்னா எல்லாருமே குடிக்கலாம். பனிக்காலம், மழை காலத்துக்கு குழந்தைகளுக்கு கொடுக்கணுன்னா வெந்நீரில் சூடு பண்ணி கொடுங்க. இதே போல் அடுத்த சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.